சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்தால் என்ன ஏற்படும் செப்டம்பர் மாதம்னா 5 குடைவன் ஆட்சிங்கிறதுனால யோகாதிபதி தென்னாடுடைய சிவனே போற்றே என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றே. அப்படி இறைவனுடைய அருள் உங்களை 12 குடைவன் நீச்சம் என்பதால் உங்களுக்கு மனைவியுடன் இல்லற சுகம் என்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதுக்குரிய வைத்தியத்தெல்லாம் பார்த்து டாக்டர்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். கடகராசி கடகலக்னம்லாம் கவலையப்படுத்த உங்களுக்கு பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் அப்படி பணம் வரும். சூப்பராக என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். ஆனால் ராசிக்கு 8ல் ராகு, கையெல்லாம் பணம் விரலெல்லாம் பணம். கடகராசிக்காரர்களுக்கு மனசெல்லாம் காதல், மனசெல்லாம். சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடிய 3 10 கூடிய சுக்கிரன் நீச்சம் என்பதால் தொழிலே இருக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக தொழில் இருக்கிறவங்க, மீடியா தொழில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல போய் அது ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல, குபேரர்கள் அல்ல, அதுக்கும் மேலே அப்படிப்பட்ட பணங்கள் வர்றதுக்கான அமைப்புண்டு. மனநலம் குன்றும், திரும்பவும் சொல்கிறேன், மனநலம் குன்றும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, ஜெய விஷ்ணு மாயாவுக்கு ஜெய. செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். மாதம் நான் சொல்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழிகாட்டுறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எடுத்த உடனே போயிடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். இதுவரை செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருந்தவர் இப்பொழுது 3ஆம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். ராசிநாதன் 3இல் மறைகிறார். ஸோ அதனால் என்னென்னா, உடம்பு பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மயக்கம், பிபி போன்றவை இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். கண்ணு முழிக்கிற பணிகள் இருந்தால் கொஞ்சம் குறைச்சிங்க. நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் வந்தால் குறைச்சிங்க. அடுத்து 5ஆவது வீட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படி பயிற்சியாகி கன்னிக்கு வந்துட்டார் சுக்கிரன். அதே மாதிரி சூரியனும் புதனும் 4ஆம் வீட்டில் இருந்தவங்க 5ஆம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூரியன் ஆட்சி பெற்று அமர்கிறார். சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்தால் என்ன ஏற்படும் செப்டம்பர் மாதம்னா, 5 குடைவன் ஆட்சிங்கிறதுனால யோகாதிபதி தென்னாடுடைய சிவனே போற்றே என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றே. அப்படி இறைவனுடைய அருள் உங்களை ஆட்கொள்ளும். ஸோ உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் கொட்டி அப்படி பொங்குவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பல வழிகளில் வரும். ரொம்ப அற்புதமான ஒரு யோகமான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த 5ஆம் வீட்டில் சூரியன் வர்றதுனால. அதே சூரியன் 6ஆம் வீட்டுக்கு என்ன ஏற்படுது? 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். 2 குடைவன் நீச்சம் என்பதால் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். பணம் பல வழிகளில் வந்தாலும் பல வழிகளில் செலவாகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை வச்சுக்கோங்க. திருடு போகிறதுக்கான யோகங்கள் அமைப்புகள் உண்டு. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள், ராசிநாதன் நீச்சம் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், ஃபெல்லோபியன் டியூப் பிளாக்கு அல்லது கருமுட்டை வளர்ச்சி இல்லை போன்ற பிரச்சனைகள், ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு போன்றவை இருந்தால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மாத்திரை பார்த்துக்கணும், மாத்திரை எடுத்துக்கணும். இப்போதைக்கு நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுறது நாட் அட்வைசபிள். இந்த சுக்கிரன் சரியானதுக்கப்புறம் தான் யூ கேன் கோ ஃபார் பேபி. அதே மாதிரி உங்களுக்கு 4 குடைவன் ஆட்சி என்பதால் வீடு மாடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புதிதாக லேண்டு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, மரியாதை வரும், எல்லாம் வரும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் காட்டில் மழை. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு 2 குடைவன் 4இல் இருப்பதால், தனாதிபதி 4ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, மாத்ரு வழி, அம்மா வழி சொத்துக்கள், அம்மா வழி சொந்தங்களால் வரக்கூடிய உதவிகள் போன்றவை எல்லாம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ஒரு பக்கம் ராகு, 9ல் ஒரு பக்கம் சனி. ஆகையினாலே உங்கள் காட்டில் மழை. ரிஷபராசிக்காரர்கள் வெளுத்து வாங்குங்க. அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியாதிபதி 3ஆம் வீட்டில் இருப்பதால் இவருக்கும் அதே பிரச்சனை தான். ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும். உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் உங்களுக்கு வைத்தியத்துறையில் ஈடுபடுகிற எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, ஒவ்வாமை போன்றவை ஏற்படும். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பணமுடை ஏற்படும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் வாங்காதீங்க. ராசியாதிபதி 3இல் மறைகிறார். சூரியனோடு சேர்ந்து 3 குடைவன் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து சகோதரர்களிடையே பண பரிவர்த்தனை வேண்டாம். சகோதரர்களிடையே உங்களுக்கு அண்ணா தம்பிகிட்ட பணம் வாங்கலாம், அதை வச்சு இந்த ஒரு மாதத்தை ஓட்டலாம், வேண்டாம். எங்கே வேணால் வாங்குங்க, அண்ணா தம்பிகிட்ட மட்டும் வாங்காதீங்க. அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம்,
12 கூடியவர் நீச்சம் என்பதால் உங்களுக்கு வந்து மனைவியுடன் வந்து பார்த்திங்கன்னா இல்லற சுகம் என்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதுக்குரிய வைத்தியத்தெல்லாம் பார்த்து டாக்டர்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பும் கடனும் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வேல் முருகா வெற்றிவேல் முருகா. அடுத்து கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். கடகராசி கடகலக்னம்லாம் கவலையப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுது, பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் அப்படி பணம் வரும். சூப்பராக என்ஜாய். ஆனால் ராசிக்கு 8ல் ராகு. வண்டி எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுக்கணும். கருமாரியம்மனை மனசில் வச்சுக்கிட்டு எடுக்கணும். ராசிக்கு 7ல் சனி. அது காதல் அந்த மாதிரிலாம் லெட்டர் எழுதின காதல், இமெயில் பண்ண காதல், எல்லா காதலும் ஓகே ஆகும். சரியா? அதனால் காதல் பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா, எல்லா பிரிவும் சரியாகும். சீக்கிரமே உங்கள் காதலியோடு சேர்ந்து வாழ போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு கையெல்லாம் பணம், விரலெல்லாம் பணம். கடகராசிக்காரர்களுக்கு மனசெல்லாம் காதல், மனசெல்லாம் மத்தாப்பு. இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. அடுத்து சிம்மராசிக்காரர்கள். ராசிநாதன் ஆட்சி சும்மாவே நாங்கள் செய்வோம். இதில் நாங்கள் ராசிநாதன் ஆட்சி இப்போ வர்ற போகிற ராஜ்யம் எல்லாம் ரொம்ப நான் எடுக்கிறது தான் முடிவுங்கிற எண்ணம் அதிகமாகிடும். இது ரொம்ப ஆபத்தான எண்ணம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது வேண்டாம். இந்த எண்ணம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிவுக்கு கொண்டு போய் வழிவகுத்துரும். அப்போது இந்த எண்ணம் வந்து மிக ஆபத்தான எண்ணம். சிம்மராசிக்காரர்கள் தான் எடுத்தது தான் முடிவு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கலந்தாலோசித்து எதையும் செய்வது நல்லது. சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். சிம்மராசிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மகரம் 6ஆம் இடத்துல சனி வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து கால்லையே பிரச்சனை வரும், அல்லது வந்து இந்த எலும்பு மாற்று, அதே மாதிரி வந்து அறுவை சிகிச்சைகள், பிளேட் வைக்கிறது போன்றவை எல்லாம் ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் மிகவும் கருத்துடன் மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும் போன்றவையெல்லாம் செய்யணும். சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடிய 3 10 கூடிய சுக்கிரன் நீச்சம் என்பதால் தொழிலே இருக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக தொழில் இருக்கணும். அது மீடியா தொழில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல போய் அது ஏதோ ஒரு பொருளாக கருத்தில் கொள்ளப்படும். சிம்மராசிக்காரர்கள் வார்த்தையில் கவனம் தேவை. அடுத்து கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே வந்து சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 5ல் சனி 6ல் ராகு. 5ல் சனினா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 5 கூடையவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பணம் பல வழிகளில் வரும். சொத்து பிரச்சனைகள் சரியாகும், வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும், குழந்தைகள் படிப்பு நலன் போன்றவை மேம்படும். 6ல் ராகுங்கிறதுனால சும்மாவே வழியில் கிடக்கிற ஏதோ ஒன்று தூக்கி வாயில் போட்டுக்கிட்டா அது அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்குன்னே தெரியாமல் ஏன்னே தெரியாது வர்றவங்க முறைலாம் வந்து ஒம்பெடுத்துட்டு போவோம் 6ல் ராகு இருக்கிறதுனால. அதே மாதிரி உங்கள் சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து புதனும் இவரும் இருக்கார். அதனால் நல்ல அற்புதமான ஒரு நேரம். அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்துட்டேன்னா உங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு மிக அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு 10ஆம் இடம் ஆகப்பட்ட கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் அற்புதமான கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க, லேண்டு, வீடு, கல், மண், ஜல்லி போன்றவற்றை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யோகமான நேரம். அடுத்து துளாராசிக்காரர்கள். பாதகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த செப்டம்பர் மாதம். அதனால் அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை வரும், அப்பா வழி சொந்தங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து சூரியன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை. அதனால் வந்து வேறு என்னெல்லாம் வந்து ஒரு புதிய ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டுருப்பீங்க. அந்த ஆரம்பித்த விஷயமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியக்கூடிய நேரம் இது. ஸோ அதனால் நீங்கள் பழைய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கான தீர்வுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் வந்து சனி ஆட்சி பெற்று அமர்கிறார். வீடு, மாடு, மனை போன்றவை எல்லாம் கொட்டும். உங்களுக்கு வந்து கட்டடங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனால் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு மறைவது குருபலம் இல்லாததை குறிக்கிறது. குருபலம் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. அதனால் குருபலம், அதாவது சித்தர் பீடங்கள்லாம் சென்று வழிபடுங்கள். குருவாக நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவரிடம் சென்று நீங்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள். அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டில் சனி, 4ல் ராகு. கேரக்டர் வைஸ் நடத்தையில் வந்து சந்தேகங்கள் ஏற்படும். உங்களை வந்து யாராவது நீங்கள் அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கிற மாதிரி சந்தேகப்படுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டிலே வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டில் வந்து சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் அப்பாவோட அனுகிரகம், பித்திருக்களுடைய அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மிக 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 அற்புதமான நேரம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பலனே சொல்ல தேவையில்லை. பெரிய ராஜ்யம் உங்களுக்கு வந்து பெரிய சமஸ்தானமே கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்ல இந்த 20 நிமிடம் பத்தாது, இன்னும் 2000 நிமிடங்கள் வந்தாலும் பத்தாது. அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகளை அடைய போகிற ஒரே ராசி விருச்சிக ராசி. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் 6ஆம் வீட்டிலே உங்களுக்கு குரு இருக்கிறார். அதே மாதிரி 7ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். 7ல் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள், டைவர்ஸு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு போன்றவை எல்லாம் ஏற்படும். உங்களுக்கு வேறு ஒரு பெண்ணோட அல்லது ஆணோட தொடர்பு ஏற்படும். ரொம்ப மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீங்க. 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறது. மிகவும் ஜாக்கிரதையுடனும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நேரம். ஆனால் என்னென்னா 2 சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. 2 சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் 3ல் ராகு இருப்பதால் முயற்சிகள் எல்லாம் தடையாகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு போகிறோன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள், ராசியிலே சனி வக்கரம் பெற்ற சனி என்பதால் மிக அற்புதமான ஒரு நேரம். உங்களுக்கு சனி 3, 7, 10 பார்ப்பதால் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொற்காலம். 7ங்கிற விவாக ஸ்தானத்தை பார்ப்பதால் பொற்காலம். அதே மாதிரி சனி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் ஆக்சிடென்டல் பீரியட் என்பது ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி எடுக்கணும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் ஆட்சி பெறுவதால் அசையா சொத்துக்கள், லேண்டு வாங்கி வச்சுருக்கேன் சார், வீடு கட்டுவீங்க சார், பாலிசி வச்சுருக்கேன் சார், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் வாங்குவீங்க. இன்னும் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்றால் அது இந்த நேரம்தான். மகர ராசிக்காரர்கள் காட்டில் மழை, ஆனால் மிக ஜாக்கிரதையாக வண்டி மட்டும் ஓட்டும் போது மிக ஜாக்கிரதையாக ஓட்டணும். பல்லு, கண்ணு, நகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அடுத்து கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாத நிலவரம் என்பது மிக பாதகாதிபதி நீச்சம் என்பதால் மிக அற்புதமாக இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாயிடும். செப்டம்பர் 1 முதல் 31 வரை உங்கள் காட்டில் மழை. நீங்கள் அடைந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகிறது. நீங்கள் இதுவரை சென்று கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கப் போகிறது. ஆகையினாலே கும்பராசிக்காரர்களுக்கு பலன்களே சொல்ல தேவையில்லை, போதும். யூ கேம் அவுட் ஃப்ரம் ஆல் தி ப்ராப்ளம்ஸ். நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. என்ஜாய். அடுத்து மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3, 8 கூடியவன் நீச்சம் என்பதால் அதாவது பணத்தை கெடுப்பவன், தரித்திரத்தை உண்டு பண்ணுபவன் சுக்கிரன். அவன் மறைந்து போவதால், நீச்சமாவதால் பணம் கொட்டுன்னு கொட்டு. திரும்பவும் சொல்ல, மீனராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல, குபேரர்கள் அல்ல, அதுக்கும் மேலே அப்படிப்பட்ட பணங்கள் வர்றதுக்கான அமைப்புண்டு. மனநலம் குன்றும். திரும்பவும் சொல்கிறேன், மனநலம் குன்றும். ஜாக்கிரதையாருங்க. 8 கூடியவன் நீச்சம் என்பதால் ஆயுசில் பிரச்சனை வரும். செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரைக்கும் மீனராசிக்காரங்க ஒரு கண்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வருவீங்க. உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையை தொட்டு விட்டு திரும்ப வருவீங்க. அதனால் மீனராசிக்காரர்கள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையினாலே 12 ராசிகளுக்குமான பலன்களை, செப்டம்பர் மாத பலன்களை கேட்டீர்கள். மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களை கைட் பண்ண எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.